மச்சான். கங்க்ராட்ஸ் மச்சான். கங்க்ராட்ஸ் மச்சான். கங்க்ராட்ஸ். பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you. கங்க்ராட்ஸ் மேடம். லஞ்ச் ரெடி. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். சாரி எப்படி அலையறாம் பாரு. டேய் நீரு. நம்ம அன்னைக்கு டிஃபன் சாப்பிடலாமா? அன்னைக்கு சாப்பிட்டதே போதும், இன்னைக்கு நான் டயட். ஓ அப்ப தனியா ஸ்நாக்ஸ் இன்னைக்கும் கையால தானா? தியா, அவனோட வாழ்க்கை இப்படியே போயிடுமோன்னு கஷ்டமா இருந்துச்சு. நீ திரும்ப வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அவனை நீ தான் பழையபடி மாத்தணும். நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி. பிரகாஷ் பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் கொஞ்ச நாள்ல நார்மல் ஆயிடுவான். I'll take care of him ஆண்டி. ஆனாலும் உங்க அப்பா வராதது தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆண்டி, அவருக்கு எப்பவுமே பிஸ்னஸ் தான். அவரை நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். டோன்ட் வரி. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்னப்பா, இன்னும் ஒர்க் முடியலையா? சின்ன வேலை, சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஐ ஃபீல் ஸ்லீப்பி. நீ போய் படுத்துக்க, உடனே வந்துடுறேன். சீக்கிரம் வா. ஷூர். I'll wait for you. Baby. I'm not in the mood. Please.
எப்படி ஆ. பிரகாஷ் ஆ. என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. என்ன தேடுறாங்க? ஆ? ஒன்றும் இல்லை, நீ படுத்துங்க. ஐயோ ஓகே. எவ்ரிதிங் இஸ் ஓகே, நீ தூங்க. வா. சாரி, உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். என்னையா பண்ணி வச்சிருக்க? கம்பெனி நடத்த லட்சணமா இது? இன்சார்ஜ் எடுத்து ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள ஷேர்ஸ்ல 10% லாஸ். அது சாரி. யாருக்கு வேணும் சாரி? இது எவ்வளவு முக்கியமான ப்ராஜெக்ட் உனக்கு தெரியும்ல. மிஸ்டேக் ஆயிடுச்சு அங்கிள். டோன்ட் கால் மீ அங்கிள், கால் மீ சார். என் பொண்ணை தான் உனக்கு கட்டி கொடுத்துருக்கேன், இந்த கம்பெனி இல்லை. இது வரைக்கும் என் பொண்ணு செலக்ட் பண்ணது, நான் அவளுக்கு கொடுத்தது எல்லாமே பெஸ்ட் தான், எக்ஸப்ட் யூ. எவ்வளவோ சொன்னேன், அவ கேட்கல. யோ, ஒரு சின்ன ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ண முடியாதவங்கள இந்த சீட்டுக்கு ஏன் ஆசைப்படுறீங்க? எனிவேஸ், ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் எனி எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஐ வாண்ட் யூ டு லீவ் மை ஆஃபீஸ் ரைட் நவ். பிரகாஷ், என்னாச்சு? வாட் ஆர் யூ டூயிங்? ஒன்றும் இல்லை, சாரி. நீ தூக்கு. எப்படி நிம்மதியா தூங்குறது? திஸ் இஸ் இன்சென்ட். எதுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருக்க? ஒன்றும் இல்லை சொல்கிறல, தூங்கு. தேவையில்லாத கேள்வி கேட்டு இரிட்டேட் பண்ணாத. பிரகாஷ், 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 என்ன பண்ற நீ? பிரகாஷ், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம்.
ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ எது கேட்டாலும் ஒண்ணுமில்லன்னு சொல்ற. பிரகாஷ், I think you completely out of your mind. You need some treatment. ஒன்றும் இல்லை ஜஸ்ட் லீவ் மீ அலோன். I'm very disappointed. நீ பண்றதெல்லாம் பார்க்கவே ரொம்ப awkward-ஆ இருக்கு. பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ற நீ. ஏய் விடு சொல்றல. சாரி. This is the end. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது. தியா தியா நான் சொல்றத கேளு. உன்னை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. தியா உனக்கு சொன்னா புரியாது. தியா ப்ளீஸ். தியா தியா I didn't mean it. தியா ப்ளீஸ். தியா அவசரப்படாத. தியா don't walk out on me. உனக்கு சொன்னாலும் புரியாது தியா. ஓ யா பிரகாஷ், உனக்கு நீ மாறிட்ட, நார்மல் ஆயிட்டன்னு தோணுச்சுன்னா என்ன தேடி வா. I'm leaving. VIP 40 வருஷத்துக்கும் மேல பாராநார்மல் ரிசர்ச் பத்தி பல ஆச்சரியமான ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிரபல பிளாக் மேஜிக் எக்ஸ்பர்ட் ப்ரொஃபசர் மிஸ்டர் எட்வர்ட் தான் நம்ம கூட இருக்காங்க. அவரை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நாம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். ஹாய் சார், how are you? I'm good. சார், இது காமனா எல்லாருமே கேக்குற கேள்விதான். இந்த பேய் ஆவி இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை சார்? Science. Everything is science. If there's a positive energy, there must be a negative energy too. நம்புறவங்களுக்கும் நம்பாதவங்களுக்கும் நூலளவுக்கு தான் வித்தியாசம். நமக்கு அது நடக்கிற வரைக்கும். சார், இதுல மணி மோட்டிவ் ஏதாவது இருக்கா? Definitely not. இருந்திருந்தா நான் பெரிய பணக்காரனா இருந்திருப்பேன். சார், ஆல் ஓவர் தி வேர்ல்ட் 10,000 கேசஸ்க்கு மேல நீங்க சால்வ் பண்ணியிருக்கீங்க. அதுல பர்டிகுலரா ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்துச்சுன்னா எங்க வியூவர்ஸ்க்கு சொல்லுங்களேன். Each and every case that I have solved has been interesting in its own way. எல்லாமே ஒரு வகையில் சுவாரஸ்யம் தான். And there's one more thing. It's my ethics not to speak about my clients. சார், ஒரே நேரத்துல நிறைய கேசஸ் வந்தா எதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவீங்க, எதெல்லாம் அவாய்ட் பண்ணுவீங்க? It depends on the nature of the case. But என்னால முடிஞ்ச வரைக்கும் நானே நேர்ல போய் தான் கேஸை சால்வ் பண்ணியிருக்கேன். You can get my appointment and meet me anytime. Thank you. Thank you so much, sir. Mr. Prakash, Yes. please wait inside. Sir will meet you shortly. இப்படியா? Yep. Thank you.
மிஸ்டர் பிரகாஷ், சொல்லுங்க பிரகாஷ், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? என்ன சுத்தி என்னென்ன நடக்குது? கெட்ட கெட்ட கனவுகள். என் வீட்டு ஜன்னல் காட்டன் என் கழுத்து நிறைய கொல்ல பார்த்துச்சு. வீட்டில் நடந்துட்டு இருக்கும்போது தர ரத்தம் எதிச்சேன். நான் கடால பார்த்தேன், மொத்த ரத்தம். அடுத்த செகண்டுங்க அங்க எதுவுமே இல்லை சார். தூங்கும் போது விதவிதமான சத்தம், காது கிழிக்கிற மாதிரி, தலை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐ திங்க் இது ஒரு ஸ்பிரிட்டோட வேலையா இருக்கும்னு தோணுது. ஸ்பிரிட்? சார், எனக்கு பயமா இருக்கு. நான் நிம்மதியா தூங்கி பல நாள் ஆகுது. என்னால் எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய முடியல. இதுக்கு முன்னாடி எப்பவாவது இந்த மாதிரி நெகட்டிவா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? எனக்கு இல்ல, ஆனா என் ஃபர்ஸ்ட் வைஃப்க்கு நடந்திருக்கு. Go on. As you all know, Utvega provides technology for innovators. We established in the year 1981. We won numerous global awards, including the Global Business Award. We have 200,000 employees. Now, what are we looking at? பர்ஃபார்மன்ஸை பார்த்தியா? மேடம் இருக்காங்கல்ல, அதான் வாங்குற காசுக்கு மேலே பர்ஃபார்ம் பண்ணுறான். இதுவே மேடம் இல்லைன்னு வச்சுக்கேன், வேற மாதிரி படம் ஓட்டி காமிச்சிருப்பான். மேடம் பார்க்குறாங்க, மேடம் பார்க்குறாங்க. And that's what we are going to turn around by changing the reds to the green. Next slide, please. மச்சான் எப்படி படம் காட்டுறான்ல, மேடம் மயங்கிட்டாங்க. டேய், நோட்ஸ் எடுறா. பேனா இல்லை, நீ வேற. பேனா இருந்தால் மட்டும் பிடிங்கி தள்ளிடுவேன். இவன் பேசுறத பார்த்து மேடமே நோட்ஸ் எடுக்கிறாங்க. Right from here to here. And that can be achieved with these 5 points. Point number 1, swap ideas. Point number 2, get creative. Point number 3, aggressive. Point number 4, victorious. Point number 5, teamwork. And that's what we do. And that's what completes Utvega. Yes. பிரகாஷ், Yeah. just a minute please. Sure. Dalra. எனக்கு ஒரு Yeah. டவுட். What's your doubt? இந்த பாத்தியா மச்சான், என்ன ஓரங்கட்டி அமிக்கி வாசிக்கிறான். ஏன் மச்சான், இந்த பொண்ணுங்க நம்ம கிட்ட டவுட் கேட்க மாட்டாங்களா? உங்ககிட்ட கேட்டா நீ கிளியர் பண்ணி கிழிச்சிருவ. ஆஃப் கோர்ஸ். மச்சான், நம்ம டவுட் கேட்டா எரிஞ்சு எரிஞ்சு விழுவான். அவ டவுட் கேட்ட உடனே எகிரி எகிரி போறான் பாத்தியா. மச்சான் செம்ம காண்டாவது. ஒண்ணு பண்ணலாமா? கேண்டீன்ல போய் சாப்பிடலாமா? செருப்பு பிஞ்சரும் நிறைய வேலை இருக்கு, மூடிட்டு பாரு. Just work on telling these numbers. சார், மேடம் உங்களை ப்ராஜெக்ட் ஃபைல் எடுத்துட்டு உள்ள வர சொன்னாங்க. Sure. We are good? Thank you. ஒரு கொடியில நைட்டி தொங்குனாலே விட மாட்டேன். நீ எல்லாம் ஐடியா? வேலையை பாருங்கடா. சும்மா பேசிக்கிட்டு. இங்க ஒரு ட்ரெய்லர் ஓட்டினா அங்க மெயின் பிக்சர் ஓட்ட போயிருக்கான் பாரு. நம்ம கடைசி வரைக்கும் இதான். நீ ஒரு வாட்டி அமிக்கிக்க. Thank you. Excuse me, ma'am. May I come in? எஸ், கமன். நீங்க கேட்ட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். என்ன பிரகாஷ், நீங்க வர வர ப்ராஜெக்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரியே தெரியலையே. அப்படிலாம் எதுவும் இல்லை மேம்.
உங்க டீம்ல இருக்க கேர்ள்ஸ் மேல தான் கான்சென்ட்ரேட் பண்றீங்கன்னு கம்ப்ளைண்ட்ஸ் வருது. யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஆள் நான் இல்லை மேம். என்னடா மேடம் தியா சொல்லு. ப்ளீஸ் மேம், ப்ளீஸ். யாரோ வந்துடுவாங்க. எப்போ நம்ம லவ் அம்மா கிட்ட சொல்ல போறேன்? கண்டிப்பா சொல்லிடுறேன். ப்ளீஸ் மேம். மேம், யாராவது வந்துடுவாங்க மேம். தியா சொல்லு. ப்ளீஸ் மேம். தியா ப்ளீஸ் மேம். ப்ளீஸ் தியா. ஏன் மச்சான், நல்ல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஏன்டா இப்படி மூஞ்ச தொங்க போட்டு உட்காந்துருக்க? இந்த சைலண்டா இருக்கிறவங்களை மட்டும் நம்பவே கூடாது மச்சான். ஏய், காஃபி. டேய் மச்சானா, பாஸ்னு கூப்பிடுறா. நம்ம வருங்கால எம்டியா போறே. சூப்பர் பாஸ். எப்போ ட்ரீட் தரீங்க? ஐயோ, சொந்த காசுல வாங்கி சாப்பிடவே மாட்டியா? மச்சான், இந்த காஃபியை கூட நானடா காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். இதை நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா நான் உங்ககிட்ட பர்ஸை பார்த்ததே இல்லையே. ஜிபே மச்சான். யார் அந்த புது ஃப்ரெண்டு உனக்கு சிக்கியிருக்கான்? கூகுள் பேடா. கும்கியானைய குளிப்பாட்டினவெல்லாம் கூகுள் பே லெவலுக்கு டெவலப் ஆயிட்டீங்களா? ஏய், நானே எங்க அம்மா கிட்ட என் லவ் மேட்டர் எப்படி சொல்லணும்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு எதனா வழி சொல்லுங்கடா. மச்சான், நான் வேணா அம்மாக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவா? ஊத்திடுவேன். ஏன் குரூப் மெசேஜா ஷேர் பண்ண வேண்டியதானே? அம்மா ரொம்ப பெருமைப்படுவாங்க. லூசாடா நீ. டே மச்சான், நீ ஒன்றும் கவலைப்படாத. ஒரு நல்ல நாளா பார்த்து நானே அம்மா கிட்ட புதுசா உன் லவ் மேட்டரை பத்தி எடுத்து சொல்லிடுறேன். நிஜமா? இதுக்கு தானடா நீங்க ஃப்ரெண்ட்ஸே வச்சிருக்கீங்க. தேங்க்யூ மச்சி. உன் காரியம் ஆகணும்னா நீ எதை வேணா பிடிப்பிய. மா, என்னாச்சு? அம்மா, என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? டாக்டர் போய் பார்க்கலாமா? இல்ல உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, மனசுதான் சரியில்லை. மனசு சரியில்லையா? மா, என்னம்மா இப்படி பேசுற? என்னாச்சு? பிரகாஷ், நான் என் பிறந்த ஊரை விட்டுட்டு உங்க அப்பா கூட வந்து 30 வருஷம் ஆச்சு. இப்போ உங்க அப்பா நம்ம கூட இல்ல. என்னன்னே தெரியலப்பா. எனக்கு கொஞ்ச நாளா என்னோட ஊரை போய் பார்க்கணும், என் சொந்தக்காரங்களை எல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அவ்வளவுதானே, நான் உன்னை ஊருக்கு கூட்டு போறேமா? கண்டிப்பா கூட்டிட்டு போவியாடா? இந்த வீக்கெண்டே கூட்டு போறேமா, சரியா? பாரு, இப்படி சிரிச்சாதான் எங்க அம்மா கழகு. சரி, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, நான் காஃபி போட்டு தரேன். ஓகே மச்சான். சொல்லு மச்சான். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்ல சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்குடா. அப்படி என்ன மச்சான் சிச்சுவேஷன் சொல்றா? அம்மா ஊருக்கு கூட்டு போறேன். கண்டிப்பா சந்தோஷமா இருப்பாங்க. நீ மட்டும் என் கூட இருந்தனா என் லவ் மேட்டர் கன்வே பண்ணிடலாம்டா. எப்ப மச்சான் பிளான் பண்ணிருக்க? இந்த வீக்கெண்டா? மச்சான் ரியலி சாரிடா. வைஃபோட கசன் வெட்டிங் இருக்கு, கண்டிப்பா போகணும். என்னால வர முடியாது மச்சான், சாரிடா. என்ன மச்சான்? சரி, அப்ப அஸ்வினி கூட்டு போட்டுமா? கடைசி வரைக்கும் உனக்கு கல்யாணம் நடக்காது, பரவாயில்லையா? அந்த 7:30 கூட்டு போறதுக்கு போல நீயே அம்மா கிட்ட சரியான நேரத்துல போட்டு உடைச்சிடுறா. சரி, நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். சாரி மச்சான். சரி, வச்சுறேன். ஆல் தி பெஸ்டா. ஓகேடா. மாமா, வருத்தப்படாதம்மா. நீ இந்த ஊரை விட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னைக்காவது உனக்கு எங்களை பார்க்கணும்னு தோணுச்சே. உங்க அப்பாவுக்கு மேல என்னதான் கோபம் இருந்தாலும் கடைசி காலத்துல ரொம்ப வருத்தப்பட்டாருமா அப்பாவும். உங்க அண்ணனும் அண்ணியும் ஆக்சிடென்ட்ல போயிட்டாங்க. இப்போ உனக்கு உறவுன்னு சொல்லிக்கிறது இருக்கிற 2 ஆளு நானும் நிலாவும் தான். நிலாவா? ஆமா, உன் அண்ணன் பொண்ணுமா நிலா. அண்ணன்? அவ இப்போ எங்க இருக்கா? நிலா
ஏய் தாத்தா எதுக்குடி உடனே வர சொன்னாங்க? யாருன்னு தெரியல, கார்ல வந்திருக்காங்க. யார் வந்திருப்பாங்க? உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். போடி. அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. அப்படி இருந்தால் தாத்தா என்கிட்ட சொல்லியிருப்பாங்க. மாப்பிள்ளை வேற பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்காரு. அப்படியா? அப்போ நீயே கட்டிக்கடி. ம். சரி சீக்கிரம் போய் பார்ப்போம் வா. சரி சாயங்காலம் பார்க்கலாம்டி. சரிடி. இவதாம்மா நிலா, உன் மருமக. இவங்க தாம்மா உன் அத்தை. அத்தையை கொடு. தாத்தா இவ்வளோ நேரம் ஆச்சு, மாத்திரை சாப்பிடவே இல்லை பாருங்க நீங்க. வயசாயிடுச்சுல்லம்மா. எப்பவுமே இப்படிதான், நேரத்துக்கு மாத்திரை சாப்பிட்றதுக்கு மறந்து போயிடுவாரு. இங்க சிக்னல்லாம் கிடைக்காது. அதானே நம்ம சந்திராவோட வீடு. யார் தெரியுதா? யாரு? நம்ம ரங்கசாமி பொண்ணு. அண்ணே எப்படி இருக்கீங்கண்ணே? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்கம்மா. எல்லாரும் இருக்காங்களா செத்துட்டாங்களான்னு பார்க்க வந்தீங்களா? ஏயா அவங்களே பல வருஷம் கழிச்சு இப்பதான் ஊருக்குள்ள வராங்க. ஏயா கரிச்சி கொட்டுற? அது எப்படிங்க விட்டுற முடியும்? அவங்க கல்யாணம் நின்னதுனால தான் அந்த கோயிலே பாயடைஞ்சு கிடக்குது. நீங்க என்னடா? அக்கா வாங்கக்கா போலாம். எவ்வளவு திமிரா போறா பாருங்க. அட விடுப்பா. அக்கா எனக்கு தெரியுதா? மாரிமுத்து பையன் முருகன். இந்த கோயிலை இப்போ நான் தான் பார்த்துக்கிறேன். ஓ சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன்ப்பா. எல்லாமே இருந்தும் என்னமோ எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு குழப்பம். அக்கா இவர் ஜாதகம்லாம் நல்லா பாப்பாருக்கா, குறியெல்லாம் நல்லா சொல்லுவாரு. எல்லாம் அப்பா தாத்தா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதாங்க்கா. எதை எனக்கு தெரிஞ்சது ஓரளவுக்கு சொல்லுவேன். அப்போ எனக்கும் ஏதாச்சும் நல்லது சொல்லுப்பா. என்னாலதான் இந்த ஊரு இப்படி ஆச்சுன்னு எல்லாரும் பேசுறது கேட்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. எல்லாம் அவங்கவுங்க மனசை பொறுத்ததாங்க்கா. நீங்கள் வீணா போட்டு குழப்பிக்காதீங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் நடந்ததுன்னு சொல்கிற ஒரு விஷயத்த நீங்கள் நினச்சா மாற்ற முடியுங்க்கா. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலப்பா. உங்கள் கல்யாணம் நின்று போனதுனால தான் இந்த கோயில் இந்த ஊர் இப்படி ஆயிடுச்சு நீங்கள் நினச்சா அதை உங்களால் மாற்ற முடியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா புரியுது. நானும் அதையே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அக்கா நீங்கள் இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கீங்க. நீங்கள் நினச்சா இந்த கோயிலை பழைய மாதிரி மாற்றி தர முடியும். கண்டிப்பா பண்றேன்ப்பா. அதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். சரி நான் வரேன். நல்லதுக்கா. அம்மா என்னம்மா ஆச்சு? ஏதோ தனியாக பேசணும்னு சொன்ன? ஆமா பிரகாஷ், அம்மா ஒரு முடிவெடுத்து அது சரியா தானப்பா இருக்கும். கண்டிப்பா. இப்போ அதுக்கு என்ன? நம்ம நல்லதுக்காக நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். குழப்பாதம்மா, என்ன விஷயம் சொல்லு. நீ நீ நம்ம நிலாவை கல்யாணம் பண்ணிக்கணும்டா. மா என்னம்மா பேசுற? நிலான்ற கல்யாணம்ன்ற என்னால முடியாதுமா. டேய் பிரகாஷ், உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. நீ சும்மா இரு. ஏன் கல்யாணம் இந்த ஊர்ல நின்னு போனதுனாலதான் இந்த ஊர் ஜனங்கள்லாம் என்ன பார்த்து ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்காங்க. அதனால உடனே உன் கல்யாணம் இங்க நடந்தே ஆகணும். அதுக்காக எனக்கு அவளை பிடிச்சிருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? மா தயவு செய்து அவசரப்படாத. எதுவா இருந்தாலும் ஊருக்கு போய் பேசிக்கலாம். என் பேச்ச கேளு. டேய் நீ சரின்னு சொன்னா நாம எல்லாரும் ஒண்ணா ஊருக்கு கிளம்பலாம். இல்லன்னா அம்மா இல்லன்னு நினைச்சுக்கோ, அவ்வளவுதான். மா மா ப்ளீஸ் மா, நான் சொல்றது கேளுமா. மா அவசரத்தை முடிவெடுக்காத. மா ப்ளீஸ் மா. மா மா மா. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் கணாநாஹம் த்வா கணபதிகம் வவாமஹ கவிம் கவீனாம் உபவஸ்ரவஸ்ரவம்
ஏட்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்வதான ஸ்ரண்வன்னோதவிஸ்ரேத் சாதனம் ஏகதந்தாஜ வித்மஹே வக்ரதுண்டாஜ தீமஹே தன்னோ தந்தி பிரஜோதஜாஹாத் நமோ பிராதபதஜே நமோ கணபதஜே நமஸ்தே ஸ்தலம்போதராஜ ஏகதந்தாஜ விக்னவிநாசனே ஜபஸ்வதாஜ ஸ்ரீவரதமூர்த்தஜே நமோ நமः அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் अनेकदन्तं भक्तानां एकदन्तमुपास्महे सुमुखस्येकदन्तस्य कपिलो गजकर्णकः लम्बोदरस्य विकटो विघ्नराजो विनाशकः धूमकेतगणाध्यक्षो बालचन्द्रो गजाननः ॐ माङ्गल्यं முருகா சீக்கிரம் வா. இந்த வந்துட்டேங்கய்யா. அம்மா தாய் அம்மா பொண்ணை பத்திரமா பார்த்துக்குங்க. தாத்தா ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவ, வெளி உலகம் தெரியாதவ. நான் எப்படி இவளை கரை சேர்க்க போகிறேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆண்டவனாக பார்த்து உங்களை அனுப்பி வச்சிருக்கான். இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. மாமா நீங்களும் எங்க கூடயே வந்துருங்களேன். நாம எல்லாரும் ஒண்ணா சந்தோஷமா இருக்கலாம். வந்துருங்க தாத்தா. இல்லைம்மா, எனக்கு இந்த ஊர் தான். வேணா ஒன்று செய்யுங்களேன். நீங்கள் ஒரு 10 நாள் தங்கி நில பிரச்சனை எல்லாம் முடிச்சிட்டு போங்களேன். என்னடா சொல்ற? முடியாதுமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வாங்க கிளம்பலாம். நான் ஒண்ணு பண்றேன் மாமா. நான் இவங்கள ஊர்ல விட்டுட்டு கிளம்பி வரேன். சரிம்மா, அப்ப நாங்க போயிட்டு வரோம் மாமா. பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. சரி. சந்தோஷம். தாத்தா பயப்படாத, தைரியமா இரு. அவங்க பார்த்துப்பாங்க. போயிட்டு வா. வாமா. தாத்தா போயிட்டு வரேன். உட்காரு. தாத்தா பத்ரம் தாத்தா. மாத்திரை சரியா சாப்பிடுங்க. போயிட்டு வரேன். நிலா வாமா, இதுதான் நம்ம வீடு. வா. ஏய், என்னாச்சு? ஓ, இதுவா? இது எப்பவுமே இங்கதான் சுத்திட்டு இருக்கோம். ஒண்ணும் பண்ணாது. பயப்படாத, நாம உள்ள போலாம். வா வா. வாமா. இப்போ எதுக்குமா இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம்? டேய், இது நம்ம வீடுடா. நீ சந்தோஷமா வாழணும்னு நானும் உங்க அப்பாவும் பார்த்து பார்த்து ஆசையா கட்டின வீடு இது. அப்பா நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல. ஆனா இது உன்னோட லைஃப். உன்னோட வாழ்க்கையை நீ இங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும். சரியா? அதுதான் உங்க அப்பா ஆசையும். அதுக்கு இனிமே நாம இங்க தான் இருக்க போறோம். நீ வாமா, விட்டா பேசிக்கிட்டே இருப்பான். ஜன்னல் சாத்துப்பா. காத்துதான். முன்னாடி வந்து நில்லுப்பா. ராஜேஷை வர சொல்லியிருக்கேன்ப்பா. அவன் வந்ததும் நான் ஊருக்கு கிளம்புறேன். இத பாருங்க, 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். சரியா?
சரிங்க அத்தை. Mobile subscriber you have called is currently not reachable. என்னங்க காஃபி காஃபி குடிங்க. மச்சான், தியா ஆஃபீஸ் வந்து ஒரு வாரம் ஆச்சு. என்னாலே அவளை காண்டாக்ட் பண்ண முடியல. ஷீலாட்ட கேட்டால் அவள் மும்பையில் இருக்கா அப்படின்றா. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அவளை காண்டாக்ட் பண்ணாதடா, விட்டுரு. ஏங்க என்னடா மச்சான் இவ்வளோ சோகமாக இருக்கான்? இன்னும் எவ்வளோ நாள்டா இப்படியே இருக்க போற? தியாவோட நடந்ததெல்லாம் மறந்துட்டு நிலாவோட சந்தோஷமா உன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு மச்சான். இதை ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸாக எடுத்துக்க. டேய், ஏதாவது சொல்லண்டா. ஆமாம் மச்சான், நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலாம், கிடைச்ச வாழ்க்கை ஆசைப்பட்டு ஏற்றுக்கோ. பிரகாஷ், உன்னை இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குடா. ஆமாம் மச்சான், நம்ம பிடிச்ச மாதிரி லைஃப் ஒன்றால் கண்டிப்பாக மாறும். இதுல இருந்தே தெரியுது நீ எவ்வளோ பழசா இருக்கன்னு. சொந்தமாக எதுவுமே சொல்ல மாட்டியா? ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் நிறைய பெண்டிங்ல இருக்கு. டே கும்கி, அடுத்த ஜென்மத்தில் மனுஷனா போற, ஓகேவா? பர்ஃபார்ம் பண்ண விட மாட்டியே. டே மச்சான், நம்ம என்னதான் அமெரிக்காக்காரனுக்கு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சாலும் நம்ம ட்ரெடிஷனை நம்மளால விட்டு கொடுக்கவே முடியாதுடா. we have to go with our culture. தயவு செய்து உன் மைண்டை மாத்திக்கடா ப்ளீஸ்டா. சொன்னா கேளு. ஐயோ என்னாச்சு தெரியலையே, என்ன பண்ணுறது? என்னமோ தெரியலங்க, சவுண்டு வருது. துளியாய் துளி துளியாய் என்னை உன் தீண்டல் வருட, மெதுவாய் மெதுவாய் உன்னை என் காதல் திருட, அழகாய் அழகழகாய் வாழ்க்கை பூ போலே மலர, தனியாய் தனியாய் இருந்த நினைவெல்லாம் மறைய, இதயம் ரெண்டும் சேர்ந்திடவே இன்பம் அதற்கீடில்லையே, இதுதான் இனி என் நிலையே, எல்லாமே உன்னாலே, தோளில் முகம் சாய்ந்திடவே கையில் விரல் பாய்ந்திடவே, உயிரே தினம் காத்திருந்தேன் வந்தாயே முன்னாலே, நீ என்னும் உலகிலே வாழ்கிறேன் வாழ்கிறேன், என்னாலும் உன்னிடம் தாழ்கிறேன். பார்வையில் காதல் சொன்னாய், பாதியே வா வா என்றாய்,
வானவில் வாழ்க்கை தந்து மாயங்கள் செய்கிறாய் என் தேக வீணையை பூ போல மீட்டினாய் நாள்தோறும் காதலை மேன்மேலும் கூட்டினாய் வாசங்கள் மூலமாய் சுவாசங்கள் ஆள்கிறாய் நான் என்ற வார்த்தையின் பொருளாக நீள்கிறாய் தூரங்கள் தூளாகி தூரத்தில் செல்ல நேரங்கள் எப்போதும் தித்திக்கும் மெல்ல துளியாய் துளி துளியாய் என்னை உன் தீண்டல் வருட மெதுவாய் மெதுவாய் உன்னை என் காதல் திருட அழகாய் அழகழகாய் வாழ்க்கை பூ போலே மலர தனியாய் தனியாய் இருந்த நினைவெல்லாம் மறைய இதயம் ரெண்டும் சேர்ந்திடவே இன்பம் அதன் கீழில்லையே இதுதான் இனி என் நிலையே எல்லாமே ஒன்னாலே தோளில் முகம் சாய்ந்திடவே கையில் விரல் பாய்ந்திடவே உயிரே தினம் காத்திருந்தேன் வந்தாயே முன்னாலே நீ என்னும் உலகிலே வாழ்கிறேன் வாழ்கிறேன் என்னாலும் உன்னிடம் தாழ்கிறேன். ஹவுஸ்ஃபுல்லா வீட்டுக்கு போகலாமா இல்லை வேற? இவ்வளோ தூரம் எவ்வளோ ஆசையாக வந்தோம். ப்ளீஸ் வேற படம் பார்த்துட்டு போலாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். சரி வா. ஆனபல் படத்துக்கு தான் டிக்கெட் இருக்கா. இந்த ரோ தான் அங்க பாரு, சரி. அந்த சீட். அங்கேயா? எக்ஸ்கியூஸ் இங்க தானே? அது இது இல்ல, அது இங்க உட்காரு. போயிடலாங்க, ரொம்ப பயமா இருக்கு. ஏய், இப்பதானே வந்திருக்கோம். நீ தான் படம் பார்க்கணும்னு சொன்னியே. சரி வா வா போலாம் வா. நிலா, நீ இன்னும் சாப்பிடல? வேணாங்க, பசிக்கல. ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏய், உடம்பு எப்படி கொதிக்குது? வா ஹாஸ்பிட்டல் போலாம். இல்ல, தூங்குனா சரியாயிடும். சரி, அப்படியே படுத்துங்க. வா, காலை நீட்டி. நீங்க? எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. என்னங்க, எழுந்துருங்க, எழுந்துருங்க. ஏதோ கேக்குது. என்னாச்சு? ஏதோ சத்தம் கேக்குது. இரு, என்னன்னு பாக்குறேன். எங்க? என்னங்க அது? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. டிவி சரியா ஆஃப் பண்ணிருக்க மாட்டேன், அதான் ஆன்லயே இருக்கு.
ஆஃப் பண்ணியாச்சு. இல்லைங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏய் எப்படிங்க ஆனா இருக்கும், பயமா இருக்குங்க. உனக்காக மெயின் சுவிட்ச் கூட ஆஃப் பண்ணிட்டேன். போதுமா? இல்லைங்க இங்க என்னமோ ஏய் தூங்க வரையா இல்லையா? சும்மா பெனாத்திக்கிட்டு பயமா. வா வான்னு சொல்றல, வா. गजाननं मोदकनाथि सेवितं कपितजम्बूफलसारभक्षितं मासुतं सुखविनाशकारणं नमामि विघ्नेश्वरं पादं पङ्कजं विनायकमूर्तये नमो नमः. ஐயோ என்னங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே. எனக்கு பயமா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? சீக்கிரம் வாங்க. ஏய் எரியுதுல, அணைக்க வேண்டியதானே. நின்னு பாத்துக்கிட்டே இருக்க. நேத்துல இருந்து எல்லாமே அபசகுணமாவே நடந்துகிட்டு இருக்குங்க. எனக்கு பயமா இருக்கு. ஏய் விளக்குக்கு பக்கத்துல துணி இருந்தா பத்திக்க தான் செய்யும். இல்ல அப்படி இல்ல, நேத்துல இருந்து நான் சொல்லிட்டே இருக்கேன். நீயும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு என்னையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காத. எனக்கு பயமா இருக்குங்க. சாமியை கும்பிட்டியா? கும்பிட்டல, சரி வா. ஒண்ணு இல்லைன்னு சொல்றல, வா. எங்க எழுந்துருங்க. என்னம்மா? உங்களுக்கு கேட்டுச்சா? என்ன கேட்டுச்சா? சத்தம் பயங்கரமான சத்தம்லாம் கேட்டுச்சு. எனக்கு எதுவும் கேட்கலையே. இல்லைங்க கேட்டுச்சு. காலையில சீக்கிரம் வேலைக்கு போனோம். கொஞ்சம் என்னன்னு பாருங்க. ஐயோ எனக்கு கொஞ்சம் நிம்மதியா தூங்க விடுறியா? அமைதியா தூங்கு. என்னாச்சு? நிலா, ஏய் நிலா, நிலா. உங்க வைஃப் எக்ஸாமின் பண்ணி பார்த்ததுல தெரிய வந்த விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு இருக்கிறது phasmophobia, which is nothing but fear of ghosts. பேய் பயம் எல்லாருக்கும் இருக்கிறது சாதாரணமான விஷயம்தான். உங்க வைஃபை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பயங்கரமான பேய் படம் பார்த்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 2-3 டேஸ்க்கு நைட்ல ரெஸ்ட் ரூம் போறதுக்கு கூட பயப்படுவோம் இல்லையா? பட் காலப்போக்கில் அதை மறந்துடுவோம். உங்க வைஃப் மாதிரி சில பேர் தான் அந்த பயத்தோடவே டிராவல் பண்ணுவாங்க. அவங்க சொல்றதை வச்சு பார்க்குறப்போ
நீங்க ஏதோ ஒரு ஹாரர் படம் பார்த்துட்டு வந்தப்புறம் தான் அவங்க இப்படி பிஹேவ் பண்ணிருக்காங்க இல்லையா? ஆமாம் டாக்டர், எப்பயும் பதட்டமாகவே இருக்கா. ஏதோ சத்தம் கேட்குது, உருவம் தெரியுதுன்னு சொல்கிறா. அது முழுக்க முழுக்க அவங்க அதீத கற்பனை. நத்திங் டு வரி. பட் நீங்க தான் அவங்கள பார்த்துக்கணும். அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல அவங்க மைண்டை டைவர்ட் பண்ணுங்க. பாட்டு கேட்கலாம், புக்ஸ் படிக்கலாம், யோகா பண்ணலாம். ஓகே, நான் ப்ரிஸ்கிரைப் பண்ண டேப்லெட்ஸை இன்னும் கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ பண்ணுங்க. நல்லா தூங்குவாங்க. இட் வில் ஹெல்ப் ஹர் ரெடியூஸ் ஹர் மென்டல் ஸ்ட்ரெஸ். அண்ட் டோன்ட் வரி, ஷி வில் பி ஆல் ரைட். டாக்டர் சொன்னது கேட்டல, உனக்கு ஒன்றும் இல்லை, தேவையில்லாதெல்லாம் யோசிக்காத. ஓகே மிஸ்டர் பிரகாஷ், என்ன ப்ராப்ளம்னாலும் எப்போ வேணும்னாலும் என்னை இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ டாக்டர். போலாமா? வா. அன்பு தாரமே நீ எந்தன் வாழ்வின் சாரமே, ஆசை தோழியே நான் மிதக்கும் காதலாழியே, அன்பு தாரமே நீ எந்தன் வாழ்வின் சாரமே, ஆசை தோழியே நான் மிதக்கும் காதலாழியே, என் ஜீவன் வாழும் அழகிய வீடு உந்தன் உடலவா, ஏங்க இங்க வாங்களே. இரு வரேன். இங்க பாருங்க. என்ன என்னாச்சு? பால் கெட்டு போறத பாத்திருக்கேன். ஆனா பால் கலரே மாறி இருக்கு. பால் கெட்டுடுச்சு? எப்படி? எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது. சரி, நீ வா. நீ வா. வான்னு சொல்றல, வா. சொல்லுங்க மகேஷ். நாளைக்கு வர வேண்டிய ஃபாரின் கிளைண்ட்ஸ் இப்போயே வந்துட்டாங்க. கொஞ்சம் இமீடியட்டாக நீங்கள் வரணும். வினோத் இருக்கானே? சார், வினோத் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அதனால தான். சரி, வரேன். யாருங்க இந்த நேரத்துல? ஆஃபீஸ்லேருந்து கால். ஏதோ ஃபாரின் டெலிகேட்ஸ் வந்திருக்காங்களாம், முக்கியமான மீட்டிங். நான் போயே ஆகணும். ஏங்க இந்த நேரத்துல தனியா விட்டு போறீங்க? அத்தை கூட ஊர்ல இல்ல. அதுக்கு எனக்கு பயமா இருக்குங்க. நிலா, இது ரொம்ப நாளாக ஆஃபீஸில் எதிர்பார்த்துட்டு இருக்க முக்கியமான மீட்டிங். நான் போயே ஆகணும். ஏங்க எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குங்க. சொன்னா புரிஞ்சுக்க. அந்த பேக் எடுத்துட்டு வா. ஏங்க இருங்க ஒரு நிமிஷம். ஏங்க எதுவாக இருந்தாலும் நாளைக்கு காலையில பாத்துக்கலாங்க. என்னை தனியா விட்டு போகாதீங்க. முக்கியமான ஆஃபீஸ் வேலைன்னு சொல்கிறேன். ஏங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க. புரிஞ்சிக்கவே மாட்டேன்றேன். நீங்க எங்க நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஏங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் என்ன தனியா விட்டு போகாதீங்க. நிலா ப்ளீஸ் புரிஞ்சுக்க. நான் அம்மாக்கு மெசேஜ் பண்ணிடுறேன், காலையில் சீக்கிரமா வந்துடுவாங்க. நீ டேப்லெட் போட்டுக்கிட்டல, கதவை சாத்திட்டு நிம்மதியாக போய் தூங்கு. வேணாங்க. வரேன், சீக்கிரம் வந்துடுவேன். பாய்.
செத்துப்போ 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 செத்துப்போ. சார், அந்த பொண்ணோட கேஸ் எல்லா ஆங்கிளையும் தரவாக செக் பண்ணிட்டேன் சார். அவங்க டிப்ரெஷன்னால தான் சூசைட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்திருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் கிளியராக இருக்கு. ஓகே, நீங்கள் கேஸை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபைலை எடுத்துகிட்டு வந்து என்னை மீட் பண்ணுங்க. ஓகே சார். இதை பாரு பிரகாஷ், நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா எப்படிப்பா? இதெல்லாம் நம்மள மீறி நடக்கிற விஷயம். நீ நீ ஆபீஸ் கூட சரியா போறதில்லைன்னு ராஜேஷ் சொன்னா. இப்படி இருக்காதுப்பா. நீ என் கூட வந்துருப்பா. நாம அந்த வீட்டுக்கு போயிடலாம். தயவு செய்து இந்த விஷயத்துல மட்டும் என்ன கம்பல் பண்ணாதீங்கம்மா. அம்மா சொல்றத கேளுப்பா. இங்க இருந்து அவ ஞாபகமாவே உனக்கு இருக்கும். உன்னால எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய முடியாது. தயவு செஞ்சு வந்துரு. அதே தான் நானும் சொல்றேன். அவ கூட கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்தாலும் இந்த வீடு முழுக்க அவளோட நினைவு மட்டும்தான் இருக்கு. சாரிம்மா. பிரகாஷ், அம்மா. வா ராஜேஷ். பிரகாஷ் மேலதான் இருக்கான். அம்மா, நாங்கள் உங்களை தான் பார்க்க வந்தோம். உட்காருங்க. அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நம்ம பிரகாஷ் பற்றி தான். அம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடி பிரகாஷ் ஒரு பொண்ணை லவ் பண்ணா. அவள் பேர் தியா. எங்கள் எம்டியோட பொண்ணு தான். அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். நாங்களும் நிறைய தடவை சொல்ல ட்ரை பண்ணோம்மா, உங்களுக்கு புரிய வைக்க முடியல. ரீசெண்டாக நான் பாம்பே போயிருந்தேம்மா ஒரு செமினாருக்காக. அப்போ அந்த பொண்ணை அங்கே பார்த்தேன். நடந்த விஷயத்தெல்லாம் அவகிட்ட சொன்னேன். நம்ம பிரகாஷ்காக அவள் ரொம்ப ஃபீல் பண்ணாமா. ஆனால் ஒரு விஷயம், அவள் இன்னும் அவனை மறக்கலை.
நாம வேணா அந்த பொண்ணுகிட்ட பேசி பார்க்கலாமா? அந்த பொண்ணு ஒத்துப்பாளா? அம்மா நீங்கள் ஜஸ்ட் எங்கள் கூட வாங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ப்ளீஸ்மா. அம்மா அம்மா வாங்கம்மா. அம்மா அவன் லைஃப்மா. சரின்னு சொல்லுங்கம்மா. பிரகாஷ்காகம்மா. பேசலாம். தேங்க்ஸ்மா. மச்சான் மச்சான், நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். ஆமாம் மச்சான். நீ தியாவை கல்யாணம் பண்ணியே ஆகணும். அம்மா நாங்கள் தான் மச்சான் அம்மா கிட்ட சொன்னோம். உன் லைஃப் நல்லா இருக்குதா மச்சான் நாங்கள் ஆசைப்படுறோம். தியா ஒத்துக்கணும்ல, அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் நடக்கும். தியா சாரி பிரகாஷ், ஒரு சிச்சுவேஷன் தெரியாம உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். ராஜேஷ் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சது. பிரகாஷ், உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம அம்மா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. நான் பண்ண தப்பு திருத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு. அம்மா பிரகாஷ், உங்க ஒய்ஃபோட ஸ்பிரிட் தான் இந்த டிஸ்டர்பன்ஸஸ்க்கெல்லாம் காரணம்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க இப்ப சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்க ஒய்ஃபை டிஸ்டர்ப் பண்ண ஏதோ ஒன்று தான் இப்போ உங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. டோன்ட் வரி, நான் முதல்ல உங்க வீட்டை அனலைஸ் பண்ணணும். I'll be coming along with my team. தேங்க்யூ சார். நான் வரேன். Prakash, is that your cat? இல்லை சார், அது ரொம்ப நாளாக இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. You go and sleep. கண்டிப்பாக தூக்கம் வராது. இன்னைக்கு வரும். I'm here. சரி சார். Prakash, keep the door open. ஓகே சார். Ready, Chief. Go ahead.
Joy. Put it back. Lift it. ஸோ பிரகாஷ், நல்லா தூங்குனீங்களா? நீங்க நினைச்ச மாதிரி உங்க வீட்டில் எதுவும் இல்லை. மேபி எங்க பவர் இங்க இருந்ததால அந்த நெகட்டிவ் எனர்ஜி இங்க இருந்து காணாம போயிருக்கலாம். சார், மறுபடியும் எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? சர்டன்லி நாட். உங்க வீட்டில் ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸை சேஃப்டிக்காக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஷோ மீ a hand. Not right. Your left. And then, நான் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். So, you don't have to worry. Thank you so much, sir. That's okay. எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடனே என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. Take care. Yes, sir. உனக்கு நீ மாறிட்ட, நார்மல் ஆயிட்டன்னு தோணுச்சுன்னா என்ன தேடி வா. அழகான ஆடவா, இதமாக தாக்கவா, ஏக்கம் தீர்க்கவா, கலவரங்கள் செய்திடவா, சிரிப்பாலே சீண்டவா, நெருப்பாக தீண்டவா, எல்லை தாண்டவா, அதிசயங்கள் காட்டிடவா, வானமென நீளும் நாணம் அணிந்திருந்தேன், ஆடை முழுவதுமாய் உனக்கே கொடுத்து விட்டேன். இறைகிறாய், கரைகிறேன், விடாதெனை அடைகிறாய், காதல் போதையை பொழிகிறாய், நனைகிறேன், தடாலென அணைக்கிறாய், சாய்கிறேன், அழகான ஆடவா, இதவா
வருகிறேன் கராரென பெறுகிறாய் நிறைகிறேன் அழகான ஆடவா இதவாக தாக்கவா ஏக்கம் தீர்க்கவா கலவரங்கள் செய்திடவா வானமென நீளும் நாளும் அணிந்திருந்தேன் ஆடை முழுவதுமாய் உனக்கே கொடுத்து விட்டேன் விரைகிறாய் கரைகிறேன் விடாதனை அடைகிறாய் காதல் போதையை பொழிகிறாய் நனைகிறேன் தடாலென அணைக்கிறாய் சாய்கிறேன் தொடுகிறாய் தொலைகிறேன் திடீரென சுடுகிறாய் மீண்டும் மீண்டும் வருகிறாய் தருகிறேன் கராரென பெறுகிறாய் நிறைகிறேன். ஹலோ சாரி மேம். சொல்லுங்க யுகேஷ். மீட்டிங் ப்ரீபோன் ஆயிடுச்சு. அப்படியா? எஸ் மேம். ஓகே சரி, நீங்கள் மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருங்க. ஓகே மேம். நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஷூர் மேக் இட் ஃபாஸ்ட். யா ஷூர் ஷூர். யாரு? யுகேஷ் பா, நாளைக்கு வர வேண்டிய ஃபாரின் கிளைண்ட்ஸ் ஏதோ எமர்ஜென்சின்னு இன்னைக்கு வந்துட்டாங்களாம். என்ன சொல்ற? இந்த நேரத்துலயா? எஸ், ரைட் நவ். தியா தியா லிசன், எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில பாத்துக்கலாமே. கம் ஆன் பிரகாஷ், இது எவ்வளவு பெரிய மீட்டிங்னு உனக்கு தெரியாதா? தியா, அப்பா வேற ஊர்ல இல்ல, நான் தானே போய் ஆகணும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பிரகாஷ். அப்படி இல்ல, நான் ப்ளீஸ் தியா. சிச்சுவேஷன் புரியாம பேசிட்டு இருக்க பிரகாஷ். ஐ ஹேவ் டு கோ ப்ளீஸ். நான் புரிஞ்சிக்க மாட்டேன்றா. தியா, ஏ தியா, ப்ளீஸ் லிசன் டு மீ. தியா, ஸ்டாப் இட் பிரகாஷ். ஆல்ரெடி இட்ஸ் கெட்டிங் லேட் ஃபார் மீ. தியா, நான் இதுக்கு முன்னாடி எப்போ கேட்டிருக்கேனா? உன்னை இன்னைக்கா தடுத்துருக்கேனா? இவ்வளோ கேட்குறேன்ல, ப்ளீஸ் தியா. தியா, நான் சொல்றது கேளு. வேணும்னா நானும் உன் கூட. பிரகாஷ், சின்ன மீட்டிங் தான், நான் சீக்கிரம் வந்துடுவேன். நீ ஒன்றும் வரி பண்ணிக்காம நிம்மதியா போய் தூங்கு. யாரு யாரு கேக்குறல? கதவு திறக்கப்படுது. எட்வர்ட் சார், எட்வர்டை பார்க்கணும்.
சார் சார் மறுபடியும் அதே மாதிரி நடக்குது சார். பிரகாஷ், என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. சார் அதான் சார் எல்லாமே நடக்குது. என்னை காப்பாத்துக்கு சார். நான் அதை கேட்கல. உங்க வைஃபுக்கு என்ன நடந்தது? அதான் எல்லாமே சொல்லிட்டேன் சார். Come on பிரகாஷ், don't act smart. இப்ப நீங்க உண்மையை சொல்லலைன்னா என்னால மட்டும் இல்ல, யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. Tell me the truth. பிரகாஷ், tell me the truth. எனக்கு வாழ்க்கையில தேவையா இருந்தது பணம், பேரு, புகழ். அதுக்கு நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போக தயாரா இருந்தேன். என் கம்பெனி எம்டி பொண்ணு தியா என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சா. அவ என் லைஃப்குள்ள வந்ததும் என் கனவு என் கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சது. 10,000 பேர்ல ஒருத்தனா இருந்தனா அந்த கம்பெனிக்கு எம்டி ஆக போற அந்த நாள், அந்த கனவு கை கட்டுற தூரத்திலேயே இருந்துச்சு. கண்ணு முன்னாடி கோட்டையா தெரிஞ்சது. என் கால்குலேஷன் படி எல்லாம் கரெக்டா போயிட்டு இருந்த அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா எங்க அம்மா மூலியமா நீலா என் லைஃப்குள்ள வந்தா. உங்க கல்யாணம் நின்று போனதுனால தான் இந்த கோயில் இந்த ஊர் இப்படி ஆயிடுச்சு நீங்க நினைச்சா அதை உங்களால மாத்த நான் முடியும். சொன்னதுதான்டா. அந்த நேரத்துல எங்க அம்மாவை மீறி என்னால எதுவும் பண்ண முடியல. தியாவும் என்னை விட்டு விலகி போயிட்டா. என் கனவு கோட்டை ஒரே நிமிஷத்துல தூள் தூளா நொறுங்கி போச்சு. என் கனவை கலைச்ச நிலா மேல என்னோட மொத்த கோவம் திரும்பிச்சு. எங்க அம்மாவை மீறி என்னால அவளை டிவோர்ஸ் பண்ண முடியாது. அவளை கொலை பண்ணா நான் போலீஸ் கிட்ட மாட்டிக்குவேன். அவளை என் லைஃப்ல இருந்து எப்படி எலிமினேட் பண்ணலான்னு யோசிச்சேன். அப்ப எனக்கு கிடைச்ச ஆயுதம் தான் அவளோட பயம். அவ பயத்தை வச்சு அவளை கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சேன். நீங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. என்னாச்சு? ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எப்படிங்க ஆனா இருக்கும்? பயம் சம்பந்தமா நிறைய ஆர்டிகல்ஸ் தேடி தேடி படித்தேன். அவளை பயமுறுத்த நான் நிறைய பிளான் எல்லாம் பண்ணேன். ஐயோ என்னங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே. என்னாச்சு? என்னோட பிளான் எல்லாம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு. நிலாவோட வீக்னஸ் எல்லாம் என்னோட ஸ்ட்ரென்த்தா மாத்தினேன். நான் நினைச்ச மாதிரியே அவளோட பயம் உச்சத்துக்கு போய் அவளோட ஸ்ட்ரெஸ் எக்ஸ்ட்ரீம் ஆச்சு. டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண டேப்லெட்ஸ் கூடயே அவளுக்கு நர்வ்ஸ் பிரேக் டவுன் ஆகக்கூடிய டேப்லெட்ஸும் சேர்த்து கொடுக்க ஆரம்பித்தேன். அவளோட ஹெல்த் கொஞ்சம் கொஞ்சமாக டிட்டீரியேட் ஆச்சு. செத்துப்போ செத்துப்போ செத்துப்போ. ஏங்க இங்க பாருங்க, பால் கலரே மாறி இருக்கு. வான்னு சொல்றல, வா.
அன்னைக்கு ராத்திரி ஒரு முக்கியமான வேலைக்காக ஆஃபீஸ்ல இருந்து என்ன கூப்பிட்டுருந்தாங்க. அன்னைக்கு தான் என் கடைசி பிளானை எக்ஸிக்யூட் பண்ணேன். வரேன், சீக்கிரம் வந்துடுவேன். பாய். வீட்டை விட்டு வெளியே போய் காரை தூரமா பார்க் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்து ஜன்னல் வழியா அவ சாகிறத, பயந்து பயந்து சாகிறத என் கண்ணால பார்த்தேன். நான் நினைச்ச மாதிரியே போலீஸுக்கு என் மேல எந்த சந்தேகமும் வரல. சூசைடுன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஐ தாட் ஐ எலிமினேட்டட் ஹர் ஃப்ரம் மை லைஃப். நீ பண்ணது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? ஒரு அப்பாவி பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிருக்க. நீ கொன்னது ஒரு உயிர் இல்ல, 2 உயிர். அந்த 2 உயிரை இப்ப ஆவியாகி உன்னை பழி வாங்கிக்கிட்டு இருக்க. நான் நினைச்ச அவகிட்ட உன்னை காப்பாற்ற முடியும், ஆனா நான் உன்னை காப்பாற்ற போறதில்ல. நிலா உன்னை சும்மா விட மாட்டா. சார் ப்ளீஸ் சார், உங்க காலை வந்து கேட்கிறேன். ப்ளீஸ் சார், என்ன காப்பாத்துங்க சார். சார் ப்ளீஸ் சார், தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சார். சார் ப்ளீஸ் சார், என்ன திரும்ப அந்த வீட்டுக்கு அனுப்பாதீங்க சார். சார் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிறேன் சார். நான் இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். சார் நீங்க கேட்டீங்கன்னு எல்லா உண்மையும் சொன்னேன் சார். திரும்ப ஏன் சார்? சார் ப்ளீஸ் சார், என்ன காப்பாத்துங்க சார். சார் என் உயிர் உங்க கையில தான் இருக்கு. சார் எனக்கு பயமா இருக்கு சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். நீ கொன்னது ஒரு உயிர் இல்ல, 2 உயிர். அந்த 2 உயிரை இப்ப ஆவியாகி உன்னை பழி வாங்கிக்கிட்டு இருக்க. நிலா உன்னை சும்மா விட மாட்டா. யாரு? ஏய் யாரு? யாரு கதை போடுது? கதை தரங்க, கதை தரங்க. யாரு? யாருங்க? கதவு யார் போடுது? கதை தரங்க. ஹெல்ப்! ஏய் ஹெல்ப்! கதவு தரங்க. ஹெல்ப்! ஹெல்ப்! கதவு எப்படி போடுச்சு?
ரிமோட் கத்து ஏன் கத்த மாட்டேன் கத்து கத்து ஏய் ஏய் ஏன் மறைஞ்சிருக்க இப்போ சத்த காலம் ஏய் தெரியுமா போ ஏய் செத்துப்போ வேண்டாம் தென் உங்கள் அப்சர்வேஷன்லாம் முடிஞ்சதா? எஸ் சார். சார், ஒரு கியூரியாசிட்டியில் தான் கேட்குறேன். அந்த பிரகாஷ் கேஸை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஹி சீம்ஸ் பெக்யூலியர். பிரகாஷ் அவரை இங்கே அட்மிட் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுது. அவருக்கு மனசில் நிறைய பயங்கள். இட்ஸ் காட் அ லாட் ஆஃப் ஃபோபியாஸ். அதை நாங்கள் சைக்கலாஜிக்கலாக ட்ரீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். ஹோப் யூ வில் கெட் பெட்டர் சூன். சார், அவரையே கஃப் பண்ணி வச்சுருக்கீங்க. அவரால் மற்றவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? யூ வாண்ட் பிலீவ் இட். அவர் இது வரைக்கும் ஒரு 12 தடவைக்கு மேலே சூசைட் கமிட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ ஹி இஸ் ஆன் அ சூசைட் வாட்ச். ஸோ வி ஹாவ் டு ரெஸ்ட்ரெயின் ஹிம். வி ஹாவ் நோ அதர் சாய்ஸ். 24/7 நாங்கள் அவரை அப்சர்வ் பண்ணுறதுனால அவரை நாங்கள் கஃப் பண்ணி வச்சுருக்கோம். இட்ஸ் ஃபார் ஹிஸ் ஓன் சேஃப்டி.
டாக்டர், எனக்கு ஏதாவது யாருக்கு? பிரகாஷ் நான் பார்த்ததுலயே ரொம்ப வித்தியாசமான ஆள். ஒரு அப்பாவி பொண்ணை கொலை பண்ணிட்டு தான் பண்ண தப்பை எல்லாம் மறைச்சு எதுவுமே தெரியாத மாதிரி இங்க வந்து நின்னான். அவன் வீட்டுல நான் கால் வச்ச அந்த நிமிஷமே எனக்கு தெரிஞ்சு போச்சு அங்க தப்பா எதுவும் இல்லைன்னு. There was no negative energy. அப்படி இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி அவன் மேல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். My intuition told me that there was something fishy about him. நான் அவனையும் அவன் இடத்தையும் டீப்பா அனலைஸ் பண்ணேன். என்னோட சந்தேகம் ஓரளவுக்கு ஊர்ஜிதமாச்சு. ஆனா அதையும் தாண்டி எல்லா உண்மையையும் அவன் வாயாலேயே வர வைக்கணும் தான் நான் வெயிட் பண்ணேன். I gave him time and it worked out. நான் நினைச்ச மாதிரி அவன் என் முன்னாடி வந்து நின்னான். எல்லா உண்மையும் சொன்னான். I was shocked. ஒரு பாவமும் செய்யாத ஒரு அப்பாவி பொண்ண அவளோட பயத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிருக்கான். But nature is not without a sense of irony. அவளை பயமுறுத்துறதுக்காக அவன் படிச்ச ஆர்டிகல்ஸ், சேகரிச்ச தகவல்கள், பண்ணின விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவன் ஆள் மனசுல பதிஞ்சு ஒரு கட்டத்துல ரெப்ளிகேட் ஆயிருக்கு. நில ஆவியாகி அவனை பழி வாங்குறான்னு நான் சொன்னது அவனை பயமுறுத்துறதுக்காக சொன்ன பொய். அந்த பொண்ணுக்கு நடந்ததெல்லாம் இவன் கிரியேட் பண்ணது. ஆனா இவனுக்கு நடந்ததா இவன் நினைச்சதெல்லாம் அவனுடைய கற்பனைகள். Illusions. They were just his own illusions. Nothing was true. அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்திருந்தா அவன் கதை சாதாரணமா முடிச்சிருக்கும். பட் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும் பயத்தோடவே நரகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான். இதுதான் நிலா அவனுக்கு கொடுத்திருக்கிற தண்டனை. You deserve it, Prakash. You deserve it. மச்சே, அந்த வீடை பாரு, பார்க்கறதுக்கே டெரரா இருக்குல்ல? ஆமாடா மச்சான், அந்த வீட்டில் ஏதோ இருக்குன்னு ரொம்ப நாளாக பூட்டியே வச்சிருக்கானுங்க. அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு பொருளை எடுத்துன்னு வந்து காட்டுறேன்.